ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சௌந்தர்யா பாரதி இப்போ கண்ணம்மா வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரதி எங்கே இருக்கிறான்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. சௌந்தர்யா நினைக்கிறாங்க ஒருவேளை ஹேமாவை கூட்டிகிட்டு அவன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டான் போல், ரொம்ப நல்லதாக போச்சு, அவன் இங்கே வராமல் இருந்தாலே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரதி ஹேமாவை காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. மொபைலில் வீடியோ கேம் விளையாண்டு இப்போ பாரு சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. சாரி டேடி, இனிமேல் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. கண்ணம்மா பாரதி கிட்டக்கா வந்து பேசினது அவர் மனசில் உறுத்திட்டே இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. நேராக கண்ணம்மாவோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்கிடையில் லக்ஷ்மி கண்ணம்மாவோட அப்பாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னோட அப்பாவை உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்களே தாத்தா, என்னோட அப்பா கிட்டக்க கார் இருக்குதா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மாவோட அப்பா சொல்கிறாரு, உன்னோட அப்பா கிட்டக்க ஒரு கார் கிடையாது, உங்கள் தாத்தா பாட்டி அப்படின்னு தனித்தனியாக 3 கார் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, எங்கள் அப்பா வீட்டில் 3 கார் இருக்குதா அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க லக்ஷ்மி. அப்போ கண்டிப்பாக அப்பா வந்தாருன்னா காரில் தானே வருவார் தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்ணம்மாவோட அப்பாவும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மி இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு என்னோட அப்பா கண்டிப்பாக காரில் தான் வருவார், அவர் வந்த உடனே அவர் மேலே பூ தூவுங்க அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலையும் பூ கொடுக்குறாங்க. லக்ஷ்மி அவளோட அப்பா வருவார் அப்படின்னு காத்துட்டே இருக்கிறாங்க. இதுக்கிடையில் குமாரோட தங்கச்சியை பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கே வராங்க. லக்ஷ்மியோட அப்பா இன்னைக்கு வருவாருன்னு சொன்னீங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி இப்போது கார்ல இருந்து இறங்கி கரெக்டாக அங்கே வராரு. பாரதி தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்னு லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்டு பாரதி மேலே பூ தூவுறாங்க. ஆட்டோ குமார் அண்ணே இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டக்கா சொல்கிறாரு, இவர் தான் கண்ணம்மாவோட வீட்டுக்காரரு, இவர் பெரிய டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிற்கிறாங்களே இவங்க 2 பேரும் தான் கண்ணம்மாவோட அத்தையும் மாமாவும் பெரிய கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் கூட இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கிளம்பி போயிடுறாங்க. லக்ஷ்மி இப்போது வேகமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, இவர் என்னோட அப்பா கிடையாது, இவர் பாரதி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி பாரதி மாமா, நான் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க என் அப்பா காரில் வரும்போது பூ தூவணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சாரி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி அங்கே வந்ததை பார்த்த உடனே சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பிரச்சனை நடக்க போகுதோ அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.